ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபுல் பிளாங்க். நான் உங்கள் சிவம். இன்னைக்கு நம்ம கனாக்கானம் காலங்கள் சீசன் 3ோட எபிசோட் 97லேருந்து 102 வரைக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த 6 எபிசோட் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ், நம்ம சேனலை நான் ஃபுல் பிளாங்கை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். கனாக்கானம் காலங்கள் சீசன் 3 போன எபிசோடு எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுகள் ஸ்கூல் வந்து மாடர்ன் ஸ்கூலுக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் இவங்களை மதிக்கல. ஸோ இவங்களும் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அமைதியாக இருங்கன்னு சொல்லி ஜீவா சார் சொல்கிறாரு. ஸோ அதோட தான் முடிச்சிருந்தாங்க. இந்த வீக் இந்த 6 எபிசோடோட சீசன் முடிஞ்சிருச்சுங்க. சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 6 எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் வந்து எபிசோட்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு மூவி மாதிரி போயிருந்துச்சு. அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சுங்க. ஸ்டார்டிங் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஸ்கூல் இவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த கிளாஸை அழகாக ஆக்குறாங்க. இதுதான் நம்ம நிலமை. ஸோ கண்டிப்பாக நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பசங்க எல்லாருமே ப்ராஜெக்ட்ஸை காட்டுறாங்க. அப்போ வந்து சக்தி வந்து ஏதோ வாங்கிட்டு வரும்போது ஒரு பொண்ணு மேலே இடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு சக்தியை பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சக்தி என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, எதுக்கு நம்மளை அடிச்சாங்க, ஏன் இவ்வளோ பரபரப்பாக இருக்காங்க, ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. சக்தி தான் காரணம்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிச்சு சக்தியை வந்து அவங்க அப்பாவே அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, இப்பதான் இன்ஸ்பெக்டர் ஆனார். அவர் ஃபர்ஸ்ட் கேஸே சக்தியை தான் அரெஸ்ட் பண்றாங்க. சக்தியும் எவ்வளவோ சொல்றாரு, நான் எதுவுமே பண்ணலப்பான்னு. அவர் எதுவுமே பேசாம சக்தியை கூட்டிட்டு போறாங்க. ஸோ யாருக்குமே ஒண்ணுமே புரியலைங்க. நியூஸை பார்த்தேன்னு குணா சாருக்கும் மலர் மிஸ்க்கும் ஒரே ஷாக் ஆகுது. என்னடா இது இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சக்தி இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதான் எவிடன்ஸ்ல இருக்கே, அவன் தான் அந்த பொண்ணை இது பண்ற மாதிரி சிசிடிவில இருக்கே அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அப்ப கார்த்தி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பொண்ணுங்க எல்லார்ட்டையும் நீங்க நினைச்சா கண்டிப்பா சக்திக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ வந்து மாடர்ன் ஸ்கூல் பொண்ணுங்கள்ட்ட போய் பேசுங்கன்னு சொல்றாங்க. அவங்க யாருமே இது பண்ணல. அப்போ ஒரு பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, ஒரு லெட்டரை வெளியே த்ரோ பண்றாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நிறைய அவங்களுக்கு உண்மை தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் இவங்க அவ்வளோ பெரிய ரிஸ்கை எடுத்து ஒரு ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போய் அவர் தான் தப்புங்கிறத போய் நிரூபிக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே அதுக்கப்புறம் வந்து அவர் பண்ணுற சேட்டைகள் அதெல்லாம் ரொம்பவே பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருந்தாங்க. ரொம்பவே கொடுமையாக இருந்துச்சுங்க. சக்தியோட அப்பா இந்த கேஸை டீல் பண்ணக்கூடாதுன்னு கார்த்தியோட அப்பாட்ட கொடுக்குறாங்க. அப்போ அவங்க பசங்க எல்லாரும் ஹெல்ப் கேட்க சொல்கிறாங்க. கார்த்தி வேணான்னு சொல்கிறாருங்க. ஸோ எப்படியாவது சக்தியை காப்பாற்றணுங்கிற இதில் வந்து இவங்க எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. அப்போ நிக்கிதா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே எவ்வளோ நாள் தான் நீங்கள் இருப்பீங்க, என்னதான் உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லினேன். அப்போ தான் தெரிய வருது நாச்சி எப்படின்னு இது பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நம்ம கண்டிப்பாக இதுக்கு நியாயம் கேட்கலாம், நீங்கள் தைரியமாக எங்கள் கூட வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியாலாம் கேள்வி கேட்கறனால எஸ்பி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. சக்திக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்கள்லாம் போய் எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க. சொன்னேனே நம்ம கார்த்தியோட அப்பாவும் சக்தியோட அப்பாவும் போய் நாச்சி எப்படி அந்த சாரியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்த குணா சாருக்கு அப்போ தான் வந்து, அப்பா எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே முடிஞ்சு சக்தி வராருங்க. அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, ஏன்பா இவ்வளோ தூரம் சொன்ன நீ நம்பளே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, என் பையன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி நான் எல்லாருக்கும் அதுன்னு சொல்லணும்னு நினச்சேன்டா, அதனால தான் இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சக்தி போய் அவங்க வீட்டில் போய் ஆறுதல் சொல்கிறாரு. உண்மையில் நான் உங்களுக்கு ஒரு பையனாக இருப்பேன்னு சொல்லி. அடுத்த சீனில் சக்தி ஸ்கூலுக்கு போகிறாருங்க. எல்லாரும் ஓடி வராங்க. எனக்கு புரியுது சக்தி, நீ பேசாமல் இருக்காதுன்னு எல்லா பசங்களும் கேட்குறாங்க. சக்தி எதுவுமே பேசாமல் கார்த்தியை போய் கட்டி பிடிக்கிறாருங்க. இந்த ஸ்கூலில் எனக்கு எதிரி நீ தான் நினச்சேன், நீ நினச்சிருந்தா நான் அப்படியே விட்டுருக்கலாம் அப்படின்னு. எப்படா அப்படி உன்னை விட முடியும்னு சொன்னேனே. இல்லை கார்த்தி, எனக்கு ஒன்றுமே புரியல, என் லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், அப்படிலாம் நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு சொன்னேனே. அப்போ சக்தி என்ன சொல்கிறாருன்னா, நீயும் நம்ம பொண்ணுங்களும் பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட உங்கள் லைஃப்பில் எல்லாருக்கும் கெட்ட பேர் வந்திருக்கும், எனக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இதாண்டா ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ சக்தி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்னென்னமோ நடந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றாங்க. அப்போ குணா சார், ஜீவா சார், மலர் மிஸ் வராங்க. குணா சார் மனசார மன்னிப்பு கேட்குறாங்க. நான் இந்த பேட்ச் தான் ஒஸ்ட் பேட்ச்னு நினச்சேன், ஆனால் எனக்கு தெரியும்டா எல்லா பிரச்சனையும் நீங்கள் காரணம் கிடையாதுன்னு. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கீங்க, இதை நான் எப்படி சொல்லணும்னு தெரியல, நானும் நிறைய இடத்துல உங்களை ஒதுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. என்ன சார் இப்படிலாம் கேட்குறேன், இல்லை நான் ஒரு அண்ணனா கேட்குறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் மேமும் அதே சொல்கிறாங்க. நானும் உங்களுக்கு நிறைய சான்ஸ்லாம் கொடுக்காம இருந்திருக்கேன், நானும் கொஞ்சம் கொடுமையாக நடந்துக்கிட்டேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நடந்தது நடந்துருச்சு, வாங்க இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும்
இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. ஸோ இதோட தாங்க சீசன் முடிஞ்சிருச்சு. கம்மிங் பேக் டு டெக்னிக்கல் டீம், நம்ம ரமேஷ் பாரதியோட டைரக்ஷன்லேருந்து வரலாம். இவர் வந்து கனா என்னதான் ஓல்டு சீசன்ஸ்லாம் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த சீசன் ரமேஷ் பாரதி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸ் பயங்கரமாக மூவ் ஆக ஆரம்பிச்சுது. பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட்ல எடுக்கிற ஒரு ஆள் தான். கதையும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்பி ஒரு பயங்கரமான ஒரு டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. நமக்கு தனியாக தெரிஞ்சுது ரமேஷ் பாரதியோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆகணும். மணி கேஎலோட ஸ்டோரி, இவ்வளோ சீசன்ஸ் மணி கேஎல் ஸ்டோரியோட இந்த சீசன் வந்து ஒரு ஸ்பெஷலான சீசன் தான். புது டீம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நிறைய சோஷியல் மெசேஜ் நிறைய இருக்குதுங்க. இந்த சீசன் ஃபுல்லாகவே நம்ம நிறைய சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காருங்க. எல்லா ஸ்டோரிக்கும் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கா, மிகப்பெரிய ஒரு உண்மை சமூகத்தில் நடக்கிற விஷயத்த வந்து தைரியமாக வந்து ஒரு ஸ்டோரியாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த லாஸ்ட் 6 எபிசோட் பார்க்கும்போது சான்ஸே கிடையாது. இது நம்ம கடந்து போகிற விஷயம் கிடையாது, யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் தான். ஆதியோட டைலாக்ஸ் ஆஸ் யூஷுவல் இல்லாத சீசனில் நிறைய சோஷியல் மெசேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவரோட டைலாக்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. கவுண்டர்ஸ்மே வந்து இந்த சீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ சீசனில் பார்த்த ஆதிக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு கவுண்டர்ஸ். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பிரசாந்த் அண்ட் டீம் 3 சீசனாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களோட உழைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன்லேயுமே நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்ட் ஒர்க் தனியாக தெரிஞ்சுது. அந்த டீம் ஹோல் கிரெடிட்ஸ் நம்ம கொடுக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு ஆர்ட் ஒர்க், எது ஆர்ட் ஒர்க்னே நமக்கு தெரியாத அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லியோவோட மியூசிக் பற்றி சொல்லி ஆகணுங்க. இந்த சீசனில் கொஞ்ச நாள் கழிச்சு லியோ வந்தார். லியோ வந்ததுக்கப்புறம் ஒரு எபிசோட்ஸ்லேயும் அந்த பிஜிஎம் ஆகட்டும், அவர் போடுற சாங்ஸ் ஆகட்டும், இதுலேயுமே வந்து அந்த ஸ்டோரி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பிஜிஎம் ஒரு சான்ஸே கிடையாது. லியோ வந்து எப்பயுமே ஒரு ராக் ஸ்டார் தான், கலக்கியிருக்காருங்க. இந்த சீசனில் பாதியிலேருந்து வந்தார் லியோ. லியோ பேரை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அவர் மியூசிக் போட்டிருக்காரு. நம்ம சினிமாட்டோகிராஃபர் சதீஷ், இதுக்கு முன்னாடி கரிகாலன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவரோட ஒர்க்ஸுமே வந்து பயங்கரமான சினிமாட்டோகிராஃபி தான் அவருமே. சதீஷ் பற்றி நம்ம இவ்வளோ சீசனில் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட உழைப்புமே தனியாக தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சினிமோட்டோகிராஃபர் அவர், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. இந்த 6 சீசன்லேயும் விஷுவல்ஸ் சான்ஸே கிடையாதுங்க. நிறைய இடத்துல விஷுவல்ஸ், அதுவும் அந்த லாக்அப்பில் காட்டுற சீன்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்ட் ஒர்க் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்குது அப்படி தான் சொல்லி ஆகணும். அந்த ஸ்டேஷனை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததும் சக்தி அந்த இடத்துல பார்க்கும்போதும் அங்கே நடந்த இந்த விஷயங்கள் விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்பவே எமோஷ்னலான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்போது புரிஞ்சுக்குவீங்க. ஒரு சீரீஸை தாண்டி இவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க இந்த டீம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். முகேஷோட எடிட்டிங், இந்த 6 எபிசோடுமே என்ன ஃபாஸ்டான ஒரு எடிட்டிங்க, சான்ஸே கிடையாது. எங்கேயுமே உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து மூஞ்சி சுளிக்காத மாதிரி அந்த எடிட்டிங் ஒர்க், முக்கியமாக அந்த ஸ்டேஷனுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அவர் கவர் பண்ணி அந்த எடிட் பண்ண விஷயங்கள் சான்ஸே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷன். நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த 6 எபிசோடு நான் ஏன் ஃபுல் ஸ்டோரி சொல்லாமல் அதோட பிளாட் மட்டும் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் உள்ளே இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது நான் என்னதான் ஒரு மேலோட்டமாக ஒரு கதையை சொன்னாலும் நீங்கள் பார்க்கும்போது அந்த சீன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிற விதங்கள் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த 6 எபிசோட் என்ன பொறுத்த வரைக்குமே இந்த சோஷியல் மெசேஜ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக டெலிவர் பண்ணியிருக்காங்க. த ஹோல் டீம், த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஃபுல் பிளாங்கோட ரேட்டிங் இந்த 6 எபிசோடுக்குமே 4.25 அவுட் ஆஃப் 5. மஸ்ட் வாட்சபிள் 6 எபிசோட்ஸ். த ஹோல் சீசனுக்குமே நம்ம ஒரு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுக்கலாங்க. இந்த 102 எபிசோட்ஸ் இது வந்து ஒரு வெயிட்டேஜான சீசன், வெயிட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா ஸ்டஃப்பும் உள்ளது தான். நீங்கள் இது வரைக்கும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பிங் வாட்சில் போட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோ அழகான ஒரு சீசன் தான். ஸோ இங்கே இந்த சீசன் எண்ட் ஆகுது. கூடிய சீக்கிரம் அடுத்த சீசன் வரும். ஸோ நம்ம அதில் கேட்சப் பண்ணலாம். ஓகே வஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எபிசோட்ஸ் பார்த்துட்டா உங்களோட கருத்துக்கள் என்ன வேணும் ஃபுல் பேக் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் நெக்ஸ்ட் ரிவ்யூ. லவ் யூ ஆல். பை பை. சீஸ்.